அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவையின் தலைமையிடமாம் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் ஸ்பெயின் நாடாளுமன்றத்தில் திருத்தந்தை, மான்செராத் அன்னை முன்பு ஜெபமாலை, உக்ரைனுக்கு மனிதநேய உதவி என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஸ்பெயின் நாடாளுமன்றத்தின் கீழவையான பிரதிநிதிகள் சபையில் உரையாற்றிய முதல் திருத்தந்தை என்ற வரலாற்றை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் உருவாக்கியுள்ளார். அந்த காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். பல திருத்தந்தையர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றுள்ளனர். ஆனால் இதுவரை அவர்களில் எவரும் ஸ்பெயின் நாடாளுமன்றத்தின் கீழவையான பிரதிநிதிகள் சபையை சந்தித்ததில்லை. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது 4வது திருத்தூது பயணத்தின் போது இந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பை மேற்கொண்டார். செனட் சபையுடன் நாடாளுமன்ற அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் 350 இடங்களை கொண்ட ஸ்பெயின் நாட்டின் கீழவை சட்டமன்ற உறுப்பினர்கள் திருத்தந்தையை நாடாளுமன்ற அவைக்குள் வரவேற்றனர். பல்வேறு அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களை வாழ்த்திய பிறகு மனித மாண்பை மையமாக கொண்டு நாடாளுமன்றத்திற்கும் ஸ்பெயின் மக்களுக்கும் அவர் உரையாற்றினார். ஸ்பெயின் நாடு மனிதர்களை சமூக, பொருளாதார அல்லது அரசியல் இயந்திரத்தின் வெறும் ஒரு கருவியாக மட்டும் பார்க்காமல் அதற்கும் மேலானவர்களாக பார்க்கிறது. உண்மையை ஏற்கும் திறந்த மனதுடையவர்களாகவும் சுதந்திரம் கொண்டவர்களாகவும் மனிதர்களை அது அங்கீகரிக்கிறது. ஸ்பெயின் நாட்டில் குடிமக்கள் தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் நிகராளித்துவம் செய்யப்படுகிறார்கள். தனது உரையின் போது ஒவ்வொரு மனிதருக்கும் இயல்பாக உள்ள மாண்பை ஏற்காமல் ஆட்சி செய்ய முடியாது என்பதை நாடாளுமன்றத்திற்கு நினைவூட்ட இந்த வாய்ப்பை திருத்தந்தை லியோ அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார். உயிரானது ஒரு அடிப்படை மதிப்பாக ஏற்கப்படாவிட்டால் நமது சமூகங்களுக்கு என்ன எதிர்காலம் இருக்க முடியும்? பிறக்காத குழந்தை, முதியவர்கள், நோயாளிகள், அமைதியாக துன்பப்படுவோர் அல்லது மற்றவர்களை முழுமையாக சார்ந்திருப்போர் ஆகியோரை இருளில் தள்ளும் ஒரு சமூகம் தன்னை உண்மையிலேயே நீதியானது என்று அழைத்துக் கொள்ள முடியுமா? மரண கலாச்சாரம் என்று தான் விவரித்த கருத்தியலுக்கும் திருத்தந்தை அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார். ஸ்பெயின் சட்டத்தின் கீழ் கருக்கலைப்பு மற்றும் கருணை கொலை ஆகிய இரண்டும் சட்டப்பூர்வமானவையாக உள்ளன. எனவே மனித உயிர் கருத்தரித்தல் முதல் இயற்கை மரணம் வரை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை திருத்தந்தை மீண்டும் வலியுறுத்தினார். புலம்பெயர்தல், மோதல், போர் மற்றும் வன்முறை ஆகியவையும் அவரது உரையில் முக்கிய இடம் பிடித்தன. ஆயுதங்களை பெருக்குவது ஒரு தவறான தீர்வு என்று விவரித்த திருத்தந்தை அவர்கள் உரையாடல் மற்றும் அறத்தின் மூலமாக மட்டுமே நிலையான அமைதி வளர முடியும் என்று வாதிட்டார். தனது உரையை முடிப்பதற்கு முன் மனித வாழ்க்கைக்கு அடிப்படையான சமய சுதந்திரத்தை பாதுகாக்கும் பொறுப்பு அரசுக்கு உள்ளது என்பதை திருத்தந்தை அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு நினைவூட்டினார். இறுதியாக அரசியல் மற்றும் சமய அதிகாரம் தனித்தனியாக இருக்க வேண்டும் என்பதை திருத்தந்தை அவர்கள் வலியுறுத்தினார். மனசாட்சியின் சுதந்திரம் கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ளது என்று அவர் மேலும் கூறினார். மேலும் சட்டங்கள் வெறுமனே இயற்றப்படுவதன் மூலம் மதிப்பிடப்படுவதில்லை, மாறாக மனித மாண்பை நிலைநிறுத்தும் அவற்றின் திறனாலேயே மதிப்பிடப்படுகின்றன என்றும் அவர் வாதிட்டது கவனிக்கத்தக்கது. ஸ்பெயின் நாட்டின் புகழ்பெற்ற பெர்னாபியூ கால்பந்து மைதானத்தில் 80,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மத்தியில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அன்பின் மொழியை உலகிற்கு பறைசாற்றிய உரையை இந்த பகுதியில் பார்ப்போம். ரியல் மேட்ரிட் கால்பந்து அணியின் ஒரு வீரரைப் போலவே திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கும் அவரது பெயர் பொறிக்கப்பட்ட அந்த அணியின் வெள்ளை நிற ஜெர்சி வழங்கப்பட்டது. பின்னர் ஓய்வறைகளில் இருந்து பெர்னாபியூ மைதானத்திற்குள் நடைபெற்ற மறைமாவட்ட கூட்டத்திற்காக திருத்தந்தை அவர்கள் கால்பந்து மைதானத்திற்குள் நுழைந்தார். கூடியிருந்த கூட்டத்தினர் உற்சாகத்தில் ஆர்ப்பரித்தனர். அங்கு வருகை தந்திருந்த 80,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு முன்பாக திருத்தந்தை அவர்கள் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். உதாரணமாக, திரு அவை ஒவ்வொரு நாளும் கோல் அடிக்கிறது என்பதை விளக்கும் வகையில் ஒரு சிறிய குழுவினர் கால்பந்து விளையாட்டை நடித்து காட்டியதை அவர் மிகவும் ரசித்து பார்த்தார்.
மேட்ரிட் கத்தோலிக்க சமூகத்தின் உறுப்பினர்களுக்கு உரையாற்றிய திருத்தந்தை அவர்கள் அவர்களிடம் ஒரு பணியை ஒப்படைத்தார். அப்போது நன்மை என்பது ஒரு சிலரால் மட்டுமே வெளிப்படுத்தப்பட்டாலும் அது பலரின் பயத்தை வெல்லக்கூடியது. ஒவ்வொருவருக்கும் ஒரு திறந்த விவிலியத்தைப் போல இருங்கள். மக்கள் உங்கள் முகங்களிலும் உங்கள் வாழ்க்கையிலும் இறைவார்த்தையை கண்டடையட்டும். அன்பு என்பதே அனைவரையும் தங்கள் சொந்த இல்லத்தில் இருப்பது போன்ற உணர்வை தரும் மொழி என்று அவர் கூறினார். பெர்னாபியூ மைதானத்தில் கூடியிருந்த அந்த மாபெரும் மக்கள் கூட்டம் நெகிழ்ச்சியான இந்த நிகழ்வின் முடிவில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு தங்கள் அன்பை வெளிப்படுத்தியது. அந்த மறக்க முடியாத மாலை பொழுது இனிதே நிறைவடையும் வகையில் மைதானத்திலிருந்த அனைவரும் எழுந்து நின்று கரவொலி எழுப்பி அவருக்கு சிறப்பானதொரு வழி அனுப்புதலை வழங்கினர். ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிட் நகரில் தன்னார்வலர்களின் சேவையை திருத்தந்தை அவர்கள் பாராட்டி நன்றி தெரிவித்த இறுதி காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ஸ்பெயின் நாட்டின் தலைநகரில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பங்கேற்ற இறுதி பொது நிகழ்வு இதுவாகும். கடந்த சில நாட்களைப் போல அவரது பிரசன்னம் மேட்ரிட் மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்தது. இந்நகரத்தில் அவர் செலவிட்ட நேரத்தின் மிக குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்று குழந்தைகளுக்கு அவர் அளித்த ஆசீர்வாதங்கள், அவரது கனிவான மற்றும் நெருக்கமான செய்கைகள் மற்றும் அவர் வெளிப்படுத்திய அன்பு ஆகியவையாகும். இந்த இறுதி நாளும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஸ்பெயின் நாட்டில் தனது திருத்தூது பயணத்தின் முதல் பகுதியின் நிறைவை திருத்தந்தை அவர்கள் இந்த தன்னார்வலர்களுடன் செலவிட்டார். தனது வருகையை வெற்றிகரமாக அமைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளையும் திரைக்கு பின்னால் நடந்த பணிகளையும் உணர்ந்த திருத்தந்தை லியோ அவர்கள் தனக்கு மிகவும் பரிச்சயமான 2வது மொழியான ஸ்பானிய மொழியில் பேசி தனது நன்றியை தெரிவித்தார். இந்த சந்திப்பு எனது திருத்தூது பயணத்தின் இறுதி நிகழ்வாகும். ஆனால் இது தன்னார்வலர்களாகிய உங்களுடன் அமைந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று காலை இங்கு வர முடியாத மற்ற பலருக்கும் சிறப்பானதொரு நன்றியை உறுத்தாக்குகிறேன். அவரது உரை நன்றியுணர்வையே மையமாக கொண்டிருந்தது. இந்த 4 நாட்களில் நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்விலும் திருத்தந்தை அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டார். மேலும் தலைநகரை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு அந்த மகிழ்ச்சியை நன்றியுடன் வெளிப்படுத்துவதை அவர் உறுதி செய்தார். நெகிழ்ச்சியான இந்த இறுதி சந்திப்பின் முடிவில் இளைஞர்கள் திருத்தந்தை லியோ அவர்களுக்கு முன்பாக இணைந்து நடனமாடி பாடினர். மேட்ரிட் நகரம் மற்றும் அதன் குடிமக்களிடமிருந்து விடைபெற்ற திருத்தந்தை அவர்கள் ஸ்பெயின் நாட்டில் தனது 2வது இலக்கான பார்சலோனாவிற்கு புறப்பட்டார். ஸ்பெயின் நாட்டின் மான்சராத் மலைத்தொடரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற லா மோரனேட்டோ கன்னிமரியாவின் சுரூபத்தின் முன்பாக திருத்தந்தை லியோ அவர்கள் ஜெபமாலை ஜெபித்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். கடல் மட்டத்திலிருந்து 720 மீட்டர் உயரத்திலும் பார்சலோனாவிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது மான்சராத் துறவு பெருமடம். இது கேட்டலோனியாவின் மிக புனிதமான தளமாகும். இதன் பாதுகாவலியான லா மோரனேட்டா என அழைக்கப்படும் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கன்னிமரியாவின் புகழ்மிக்க சுரூபம் இங்கு அமைந்துள்ளது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இங்கு ஜெபமாலை ஜெபிப்பதற்காக சென்றார். நம்பிக்கையாளர்கள் அவரை உற்சாகத்தோடு வரவேற்றார்கள். ஆலயத்தினுள் நுழைந்ததும் துறவு பெருமட தலைவர் மற்றும் ஆயர்கள் ஆகியோரின் வரவேற்புரைகளுக்கு பிறகு கேட்டலான் மொழியில் ஜெபமாலை தொடங்கியது. Gloria al Pare, i al Fill i a l'Esperit Sant. பின்னர் கூடியிருந்தவர்களிடையே திருத்தந்தை அவர்கள் உரையாற்றினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கன்னிமரியாவுக்கு பொன் ரோஜா வழங்கி சிறப்பித்ததை நினைவு கூர்ந்த அவர் 3 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது தனது திருத்தந்தை பணியை அன்னையின் பராமரிப்பில் ஒப்படைப்பதாக கூறினார். நீதியையும் அமைதியையும் தேடும் இந்த உலகில் பேதுருவின் பணியையும் திரு அவையின் மறைப்பணியையும் அன்னையின் பரிந்துரையின் மீது முழு நம்பிக்கை வைத்து அவரிடம் ஒப்படைக்க லா மோரனேட்டோ பாதங்களுக்கு வந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபமாலையின் போது பல குழந்தைகள் பீடத்தின் அருகே நின்றிருந்தனர். ஐரோப்பாவின் மிக பழமையான சிறுவர்கள் பாடகர் குழுவின் உறுப்பினர்களான இவர்கள் மான்சராத் கன்னிமரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட விரோலா என்ற பாடலை பாடி கூட்டத்தினரை ஆச்சரியப்படுத்தினர்.
இந்த வழிபாட்டு நிகழ்விற்கு பிறகு சதுக்கத்தில் கூடியிருந்த நம்பிக்கையாளர்களை திருத்தந்தை அவர்கள் வாழ்த்தினார். அப்போது, நீங்கள் இங்கு வந்திருப்பதற்கு நன்றி. நம்பிக்கையின் இந்த அழகான வெளிப்பாட்டிற்கு நன்றி. நமது அன்னையான மான்சராத் கன்னிமரியாவின் இந்த வரவேற்புடன் நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்துள்ளோம் என்று கூறினார். லா மோரனேட்டாவுக்கும் திருத்தந்தை பணிக்கும் இடையே மற்றொரு தொடர்பும் உள்ளது. எந்த திருத்தந்தையின் பெயரை 14ஆம் லியோ அவர்கள் தனக்காக தேர்ந்தெடுத்தாரோ அந்த திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்கள்தான் 1881ஆம் ஆண்டில் மான்சராத் அன்னையை கேட்டலோனியாவின் பாதுகாவலியாக அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. போர் பாதித்த உக்ரைன் மக்களுக்கு மனிதநேய உதவியாக வழங்கப்படவிருந்த ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்ட 30 வாகனங்களை திருத்தந்தை லியோ அவர்கள் பார்சலோனாவில் ஆசீர்வதித்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ஸ்பெயின் நாட்டிற்கு திருத்துது பயணம் மேற்கொண்ட திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் உக்ரைன் நாட்டிற்கு மனிதநேய உதவியாக அனுப்பப்படவிருந்த ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்ட வாகனங்களின் அணிவகுப்பை ஆசீர்வதித்தார். போர் பாதித்த பகுதிகளுக்கான உலகளாவிய ஆதரவையும் தொண்டு நிறுவனங்களின் ஒன்றிணைந்த நற்பணிகளையும் இந்த நிகழ்வு அடிக்கோடிட்டு காட்டுகிறது. சுமார் 40,000 இளைஞர்கள் திருத்தந்தையை சந்திக்க காத்திருந்த பார்சலோனாவின் ஒலிம்பிக் மைதானத்தின் நுழைவாயிலுக்கு முன்பாக மொத்தம் 30 வாகனங்களை திருத்தந்தை அவர்கள் ஆசீர்வதித்தார். இதில் 21 ஆம்புலன்ஸ்கள், 9 கார்கள் மற்றும் ஒரு பிக்கப் வாகனம் ஆகியவை அடங்கும். தன்னார்வலர்கள் இந்த வாகனங்களை விரைவில் உக்ரைனிடம் ஒப்படைக்கவிருந்தனர். ஆசீர்வாதத்திற்கு பிறகு உடனடியாக ஸ்பானிய தொண்டு நிறுவனமான ஃபண்டாசியோன் கான்வென்டோ சாண்டா கிளாராவைச் சேர்ந்த ஓர் அருள் சகோதரி 60க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களுடன் அந்த வாகனங்களை எடுத்துக்கொண்டு உக்ரைன் நோக்கி புறப்பட்டார். இந்த வாகன அணிவகுப்பு ஜூன் 12ஆம் நாள் வெள்ளிக்கிழமை உக்ரைனை சென்றடையும் என எதிர்பார்க்கப்பட்டது. தன்னார்வலர்கள் குழுவின் கூற்றுப்படி 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் நாளன்று தொடங்கிய ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு பிறகு மேற்கொள்ளப்படும் 51வது மனிதநேய பயணம் இதுவாகும். பார்சலோனா மற்றும் பிற நகரங்களைச் சேர்ந்த மக்களின் தாராள மனப்பான்மையால் அவர்கள் ஏற்கனவே 200 ஆம்புலன்ஸ்களை உக்ரைனுக்கு வழங்கியுள்ளனர். இந்த சிறப்பான தொண்டு முயற்சி தன்னார்வலர் குழுக்களின் தன்னலமற்ற செயல்பாட்டையும் உக்ரைனுக்கு மனிதநேய உதவிகளை தொடர்ந்து வழங்குவதில் கத்தோலிக்க திரு அவை அமைப்புகளின் சிறப்பான ஒத்துழைப்பையும் உலகிற்கு எடுத்துக்காட்டுகிறது என்றால் அது மிகையாகாது. மான்சராத் திருத்தலத்தில் திருத்தந்தை லியோ அவர்கள் ஜெபிக்க பயன்படுத்திய ஜெபமாலையின் பின்னணியில் உள்ள நெகிழ்ச்சியான நிகழ்வு குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். செர்ஜி மற்றும் மரியா ஆகியோர் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஓர் இளம் தம்பதியினர் ஆவர். பார்சலோனாவில் நடைபெற்ற திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் திருவிழிப்பு ஜெப நிகழ்வில் அவர்கள் ஏற்கனவே பங்கேற்றிருந்தனர். ஆனால் திருத்தந்தையுடனான அவர்களின் அடுத்த சந்திப்பு மிகவும் தனித்துவமானதாக அமைந்தது. ஆரம்பத்தில் அவர்கள் மான்சராத் செல்ல திட்டமிடவில்லை. ஆனால் இறுதியில் அங்கு செல்வதற்கு அவர்கள் சம்மதித்தனர். திருத்தந்தையின் வாகனம் அவர்களை கடந்து செல்வதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அவர்கள் அங்கு ஆர்வத்துடன் காத்திருப்பதை இங்கே காணலாம். அப்போது அந்த எதிர்பாராத நிகழ்வு நடந்தது. செர்ஜி அவர்கள் தனது ஜெபமாலையை ஆசீர்வதிப்பதற்காக திருத்தந்தையிடம் கொடுக்க விரும்பினார். ஆனால் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அது தனக்கான ஒரு பரிசு என்று நினைத்து அதை தன்னுடனேயே வைத்துக் கொண்டார். அவர் அதை எடுத்துக்கொண்டார். எங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. அங்கு என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு சரியாக புரியவில்லை. ஆனால் நாங்கள் மிகுந்த உற்சாகத்தில் இருந்தோம். பின்னர் அவர் அதை தனது பாக்கெட்டில் வைப்பதை நாங்கள் பார்த்தோம். அவரே அதை தன்னிடம் வைத்துக் கொண்டார் என்று எங்களுக்குள் ஆச்சரியத்துடன் பேசிக்கொண்டோம். ஆனால் அந்த தம்பதியினருக்கு அதைவிட பெரிய ஆச்சரியம் ஒன்று காத்திருந்தது. மான்சராத் தன்னை பெருமடத்தில் ஜெபமாலை ஜெபிப்பதற்காக திருத்தந்தை அவர்கள் சென்றார். அவர் பயன்படுத்திய அந்த ஜெபமாலை எதுவென்றால் செர்ஜியும் மரியாவும் அவரிடம் கொடுத்திருந்த அவரது பாக்கெட்டில் இருந்த அதே ஜெபமாலைதான். ஜெபமாலை வழிபாடு தொடங்கிவிட்டது. நாங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. முதல் மறையுண்மையின் பாதையில்தான் நாங்கள் இது நாம் அவரிடம் கொடுத்த ஜெபமாலை என்று உணர்ந்தோம். பின்னர் கேமராக்கள் அதை நெருக்கமாக காட்டின. வெளிப்படையாகவே உங்கள் ஜெபமாலையை நீங்கள் எளிதாக அடையாளம் கண்டுவிடுவீர்கள். அது ஒரு பெரும் பாக்கியமாக இருந்தது. திருத்தந்தை எங்களின் ஜெபமாலையை கொண்டு ஜெபிக்கிறார். எனினும் அந்த நெகிழ்ச்சியான கதை அத்துடன் முடிந்துவிடவில்லை. திருத்தந்தை லியோ அவர்கள் மதிய உணவிற்காக துறவு பெருமடத்தில் தங்கினார். செர்ஜியும் மரியாவும் அவருக்காக வெளியே காத்திருந்தனர். அவர் எங்களை கடந்து செல்வார் என்றும் அப்போது அவரிடம் எதையாவது கேட்கலாம் என்றும் திருமணத்திற்கு தயாராகும் தம்பதியினருக்கான சில ஆலோசனைகளை கேட்கலாம் என்றும் நாங்கள் நம்பினோம். அவருடன் ஒரு 3 வினாடிகள் மட்டுமே செலவிட முடியும். எனவே எளிமையான ஒன்றை கேட்போம் என்று நினைத்தோம். அதன்பின் அவர்தான் இப்போது அந்த ஜெபமாலையை கொண்டு ஜெபித்து விட்டாரே, அதை திரும்ப கேட்டால் என்ன என்று எண்ணினோம். ஆனால் எங்களுக்கு உறுதியாக தெரியவில்லை. கேட்கலாமா வேண்டாமா, அவர் அதை வைத்துக் கொள்வாரா மாட்டாரா என்று யோசித்தோம்.
இறுதியில் சரி ஒருமுறை முயன்று பார்ப்போம் என்று முடிவு செய்தோம். அவர்கள் முயன்றார்கள். அப்போதுதான் அது நடந்தது. அவர்களின் முயற்சி வெற்றியடைந்தது. ஆனால் இந்த ஜெபமாலை திருத்தந்தையை தாண்டி பல வரலாறுகளை கண்டுள்ளது. இந்த ஜெபமாலையை மெஜிகொரிய திருத்தலத்தில் வாங்கினோம். நாங்கள் புனித பூமிக்கு சென்றபோது ஒலிவத் தோட்டம் மற்றும் உயிர்ப்பு பேராலயம் ஆகியவற்றிற்கும் இது என்னுடன் பயணித்துள்ளது. இந்த ஜெபமாலையை கொண்டு அந்த தம்பதியினர் பெரிய திட்டங்களை வைத்துள்ளனர். திருத்தந்தை அதை திருப்பி கேட்கிறார் என்று வத்திக்கானில் இருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தால் நாங்கள் வத்திக்கான் சென்று திருத்தந்தையை நேரில் சந்தித்து அதை அவரிடமே திருப்பிக் கொடுப்போம். ஆனால் அது நடக்கவில்லை என்றால் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் இந்த திருத்தூது பயணத்தின் பலன்களுக்காகவும் எங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுக்காகவும் தினமும் ஒன்றாக இணைந்து ஜெபிக்க 100% நாங்கள் இதை பயன்படுத்தப் போகிறோம். திருத்தந்தை லியோ அவர்கள் அதை திரும்ப கேட்கிறாரோ இல்லையோ, ஆனால் அந்த ஜெபமாலை நிச்சயம் பாதுகாப்பான கரங்களில்தான் உள்ளது என்றால் அது மிகையாகாது. புகழ்பெற்ற கட்டிடக் கலைஞர் அந்தோனி கவுடி அவர்களின் 100ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற சாக்ரடா ஃபெமிலியா பேராலயத்தில் திருத்தந்தை லியோ அவர்கள் நிறைவேற்றிய திருப்பலி குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 1926ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் நாளன்று புகழ்பெற்ற கட்டிடக் கலைஞர் ஆண்டனி கவுடி அவர்கள் ஒரு டிராம் வண்டியில் அடிபட்டு 3 நாட்களுக்கு பிறகு பார்சலோனாவில் உயிரிழந்தார். 100 ஆண்டுகளுக்கு பிறகு சரியாக 2026ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் நாளன்று அவரது மரணத்தின் 100ஆண்டு நினைவு நாளை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அனுசரித்தார். இந்த ஸ்பானிய கட்டிடக் கலைஞரின் மகுடமாக திகழும் தலைசிறந்த படைப்பான சாக்ரடா ஃபெமிலியா பேராலயத்தில் திருத்தந்தை அவர்கள் திருப்பலி நிறைவேற்றினார். அந்த திருப்பலியில் 5000 கத்தோலிக்க நம்பிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். அப்போது கடவுளின் கட்டிடக் கலைஞர் என்று அழைக்கப்படும் அந்த மனிதரின் மரபை திருத்தந்தை லியோ அவர்கள் நினைவு கூர்ந்தார். அப்போது நம்பிக்கையின் தீவிரமான கட்டிடக் கலைஞராக வணக்கத்திற்குரிய ஆண்டனி கவுடி அவர்கள் ஆண்டவரின் வாழ்க்கையின் மறைப்பொருள்களை விவரிக்கும் விருப்பத்துடன் இந்த இடங்களை வடிவமைத்தார். நமக்காக பிறந்து இறந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடனான சந்திப்பிற்கு வழிநடத்தும் ஓர் ஆன்மீக பயணத்தை அவர் இதன் மூலம் முன்மொழிந்துள்ளார் என்று கூறினார். தனது 4வது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக திருத்தந்தை லியோ அவர்கள் கேட்டலோனியாவின் தலைநகரான பார்சலோனாவிற்கு பயணம் செய்து இப்பேராலயத்தின் மிக உயரமான கோபுரத்தை ஆசீர்வதித்தார். 564 அடி உயரத்துடன் இது இப்போது உலகின் மிக உயரமான ஆலயமாக திகழ்கிறது. இப்பேராலயத்தை மகுடமாக அலங்கரிக்கும் கிறிஸ்துவின் சிலுவையானது முதன்மையானவர்களாக மாறும் கடையர்களுக்கான சிலுவை, புனிதர்களாக மாறும் பாவிகளுக்கான சிலுவை, மீண்டும் உயிர்த்தெழவிருக்கும் இறந்தோருக்கான சிலுவையாகும். சாக்ரடா ஃபெமிலியாவின் 3 முகப்புகளும் இதற்கு சான்று பகர்கின்றன. கிறிஸ்து பிறப்பில் முதன்மையானவர் நமக்காக கடையவராக மாறுகிறார். பாடுகளின் வழியே அவரது தியாகத்தின் மூலம் அவர் நம்மை மீட்கிறார். அவரது மரணம் நமக்கு நிலைவாழ்வை அளித்து தெய்வீக மகிமையில் நம்மை பங்கு பெற செய்கிறது. திருப்பலியின் மறையுரையின் போது ஆண்டனி கவுடி அவர்களின் மரபை நினைவு கூர்ந்து சிறப்பித்ததோடு மட்டுமன்றி போர் நிலவும் இக்காலத்தில் அமைதிக்கான அழைப்பையும் விடுத்தார். அதில் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் அதே வேளையில் போரையும் நம்மால் ஊக்குவிக்க முடியாது. இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அப்பாவி மக்களை கொல்ல முடியாது. இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு துன்பப்படுவோர், கண்ணீர் சிந்துவோர் மற்றும் துயரத்திலிருந்து தப்பியோடுபவர்களை நம்மால் கைவிட முடியாது என்று கூறினார். 100 ஆண்டுகளுக்கு பிறகும் சாக்ரடா ஃபெமிலியா இன்னும் முழுமையடையவில்லை. அதன் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் ஆலயத்தின் கட்டுமானத்தை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒப்பிட்டார். அதாவது இவ்வுலக வாழ்வில் ஒருபோதும் முற்று பெறாத ஒவ்வொரு மனிதனுக்கான கடவுளின் திட்டத்தை பிரதிபலிக்கும் ஒரு பயணமாக அவர் அதை விவரித்தது குறிப்பிடத்தக்கது. உலகின் மிகவும் ஆபத்தான புலம்பெயர்வு பாதைகளில் ஒன்றான கேனரி தீவுகளுக்கு திருத்தந்தை அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு மனித மாண்பு மற்றும் புலம்பெயர்வு குறித்து அவர் ஆற்றிய தீர்க்கமான உரை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். அட்லாண்டிக் பெருங்கடலின் புலம்பெயர்வு பாதையின் முக்கிய மையமாக விளங்கும் கேனரி தீவுகள் உலகின் மிக ஆபத்தான பயண பாதைகளில் ஒன்றாகும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எப்போதும் அங்கு செல்ல விரும்பினார். ஆனால் அவர் அதற்குள் மறைந்துவிட அவரது விருப்பத்தை தற்போது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் நிறைவேற்றியுள்ளார். தீவுகளுக்கான தனது பயணத்தின் போது திருத்தந்தை அவர்கள் பலருடைய சாட்சியங்களை கேட்டறிந்தார். அவற்றில் 2 சாட்சியங்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை. ஒன்று மீட்பு பணியாளர் ஒருவருடையது, மற்றொன்று ஆட்கடத்தல் பாதிப்புக்கு உள்ளான ஒருவருடையது. பாதுகாப்பு காரணங்களுக்காக அவரால் நேரில் வர முடியாததால்
ஒரு தன்னார்வலர் அவரது கடிதத்தை திருத்தந்தை லியோ அவர்களிடம் வாசித்து காட்டினார். இந்த ஆண்டுகளில் எனது குழுவினருடன் இணைந்து கடலில் 20,000-த்திற்கும் மேற்பட்ட மக்களை நான் மீட்டிருப்பேன். இந்த வலியை தரும் ஒரு எண்ணிக்கை ஒருபோதும் மறக்க முடியாத ஓர் எண்ணிக்கை. பகல் நேரத்தில் கேனரி தீவுகளின் தோற்றம் எப்படி இருக்கும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இரவில் அது முற்றிலும் வேறுபட்ட ஒரு யதார்த்தம். சீற்றமான கடல், கும்மிருட்டு மற்றும் மனித உயிர்களை சுமந்து வரும் பலவீனமான படகுகள் அங்கு இருக்கும். பயணத்தின் போது மாஃபியா கும்பலை சேர்ந்த ஒருவனால் நான் கர்ப்பமானேன். நான் ஸ்பெயினுக்கு வந்ததும் என்னை விபச்சாரத்தில் தள்ளினார்கள். எனது குழந்தையை என்னிடமிருந்து அவர்கள் பறித்து கொண்டார்கள். அவர்கள் என்னை மிகவும் மோசமாக நடத்தினார்கள். என்னை என் குழந்தையிடமிருந்து பிரித்தார்கள். Tenía 11 meses cuando la policía என்னை சிறைப்பிடித்து வைத்திருந்தவர்களை காவல்துறை கைது செய்தபோது என் பையனுக்கு 11 மாதங்கள். இறுதியாக அவனுடன் இருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதன் பிறகு சமூக பணியாளர்கள் மூலம் திரு அவை செய்த உதவியால் எனது வாழ்க்கை மாறத் தொடங்கியது. அதன் பின்னர் திருத்தந்தை அவர்கள் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். புலம்பெயர்வு நெருக்கடி குறித்த அவரது செய்திகள் தெளிவாக இருந்ததோடு 2 முக்கிய புள்ளிகளை வலியுறுத்தின. முதலாவதாக, புலம்பெயர்வு என்பது பெரும்பாலும் ஆட்கடத்தல் குற்ற பின்னணிகளுடன் நெருங்கிய தொடர்புடையதாக உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அவரது இரண்டாவது மைய கருத்து என்னவென்றால், புலம்பெயர்வு பல்வேறு கோணங்களிலிருந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதாகும். இதில் ஒரு புலம்பெயர்ந்தவரின் சொந்த நாட்டின் சமூக நிலைமைகள் அல்லது இந்த நெருக்கடியில் உதவ வேண்டிய செல்வந்த நாடுகளின் பொறுப்பு போன்ற காரணிகளும் அடங்கும். கிராண்ட் கேனரியாவில் உள்ள அவமானத்தின் துறைமுகம் என்று அழைக்கப்படும் ஆர்குயினெகின் துறைமுகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. 2020ஆம் ஆண்டில் கோவிட் பெருந்தொற்றின் உச்சக்கட்டத்தின் போது சுமார் 3000 புலம்பெயர்ந்தோர் சிறிய படகுகளில் பல வாரங்கள் பயணம் செய்து அங்கு வந்தடைந்தனர். அரசாங்கம் உதவ தவறிய அந்த நெருக்கடியான நேரத்தில் கேனரி தீவுகளின் மக்களும் கத்தோலிக்க திரு அவையும் அவர்களுக்கு உதவ முன்வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் ஸ்பெயின் நாட்டு திருத்தூது பயணத்தின் இறுதி நிகழ்வாக டெனரிஃப் தீவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அவர் நிறைவேற்றிய பிரம்மாண்டமான திருப்பலி குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஸ்பெயின் நாட்டில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் இறுதி பொது நிகழ்வு இதுவாகும். சாண்டா குரூஸ் ஸ்ட்ரீட் டெனரிஃப் துறைமுகத்தில் நடைபெற்ற இச்சிறப்பு திருப்பலியில் பல்லாயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். அவர்களின் உற்சாக வரவேற்பை பெற்ற பிறகு கேனரி தீவுகளில் புலம்பெயர்ந்தோருக்காக முன்னெடுக்கப்படும் நற்பணிகளின் முக்கியத்துவத்தை திருத்தந்தை அவர்கள் தனது மறையுரையில் கூறினார். அதில் புலம்பெயர்வு பாதைகளின் மையத்தில் அமைந்துள்ள இந்த தீவுகள் விவரிக்க முடியாத ஆபத்துகள் மற்றும் வன்முறைகளுக்கு அடிக்கடி இரையாகும் நமது சகோதர சகோதரிகளுக்கு வரவேற்பை அளிக்கும் இடமாக மாறியுள்ளன. மக்களின் விரக்தியை சாதகமாக்கி சுரண்டுபவர்களுக்கு மத்தியில் கிறிஸ்தவர்களாகிய நாம் வெறுமனே உதவிகளை வழங்குவதை தாண்டி செயல்பட முடியும். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறும் ஆண்டவரை நாம் பிரதிபலிக்க முடியும் என்று கூறினார். இயேசுவின் திரு இதய பெருவிழா அன்றே இத்திருப்பலி நடைபெற்றதால் கேனரி தீவு மக்களைப் போல மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்கள், ஏழைகள் மற்றும் தேவையிலுள்ளோரை அரவணைத்து வரவேற்க வேண்டிய கிறிஸ்தவர்களின் பொறுப்பை திருத்தந்தை லியோ அவர்கள் வலியுறுத்தினார். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதற்கும் நீங்கள் செய்யும் நற்செயல்களுக்கும் நன்றி. நட்பான மற்றும் விருந்தோம்பும் முகங்களிலும் சகோதரத்துவ சமூகங்களிலும் கிறிஸ்துவின் திரு இருதயத்தை ஒருவர் கண்டடையக்கூடிய ஒரு இடமாக இந்த தீவை நீங்கள் மாற்றி வைத்திருக்கிறீர்கள். தனித்துவமான வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் மறக்க முடியாத 6 நாட்களுக்கு பிறகு ஸ்பெயின் நாட்டு மக்களிடமிருந்து தனக்கு கிடைத்த வரவேற்பிற்காக திருத்தந்தை அவர்கள் மீண்டும் ஒருமுறை தனது நன்றியை தெரிவித்தார். அதில் நான் பெற்ற மாபெரும் அன்பால் ஆழமாக நெகிழ்ந்து போய் ரோமைக்கு திரும்புகிறேன். திரு அவையின் மீதான நம்பிக்கை மற்றும் அன்பின் சாட்சியங்களால் நான் ஆறுதல் அடைகிறேன். இவை ஸ்பெயின் நாட்டின் மாபெரும் கத்தோலிக்க இதயத்தின் வெளிப்பாடுகளாகும் என்று கூறினார். உங்கள் பார்வையை உயர்த்துங்கள் என்ற மையக்கருத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட இந்த திருத்தூது பயணம் மிகவும் நினைவு கூறத்தக்க ஒன்றாக அமைந்தது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தான் அனுபவித்த ஒவ்வொரு தருணத்திற்கும் நன்றி செலுத்தியதோடு அங்கு கூடியிருந்த அனைவரையும் கேனரி தீவுகளின் பாதுகாவலியான கேண்டலேரியா அன்னையின் பராமரிப்பில் ஒப்படைத்து ஸ்பெயின் நாட்டிலிருந்து விடைபெற்றார்.
ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தை முடித்துக்கொண்டு திருத்தந்தை அவர்கள் ரோமை திரும்பவிருந்த நிலையில் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு மற்றும் ஸ்பெயின் அரசரின் சிறப்பு விமானம் உதவிக்கு வந்த காட்சி ஆகியவற்றை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஸ்பெயின் நாட்டில் தனது 6 நாள் திருத்தூது பயணத்தை முடித்துக்கொண்டு இறுதி திருப்பலிக்கு பிறகு கேனரி தீவுகளில் உள்ள டேனரிஃப் விமான நிலையத்திற்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வந்தடைந்தார். அங்கு அவரை வழியனுப்புவதற்காக ஸ்பெயின் அரசர் காத்திருந்தார். எல்லாம் வழக்கம் போலவே நடந்தன. ஸ்பெயின் அரசர் 6ஆம் பிலிப் அவர்கள் திருத்தந்தை அவர்களை விமானத்தின் படிக்கட்டுகள் வரை சென்று வழியனுப்பினார். ஸ்பெயின் மண்ணிலிருந்து திருத்தந்தை விடைபெற்று விட்டார் என்று அனைவரும் நினைத்த வேளையில் ரோமைக்கு திரும்புவதற்காக ஐபீரியா ஏர்லைன்ஸ் விமானத்தில் திருத்தந்தை ஏறியிருந்தார். அந்த விமானம் இரவு மணி 8:40க்கு ரோமையில் தரையிறங்க திட்டமிடப்பட்டிருந்தது. விமானம் புறப்பட்ட பிறகு பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு திருத்தந்தை அவர்கள் பதிலளிப்பது வழக்கமான ஒன்று என்பதால் பத்திரிகையாளர்கள் ஏற்கனவே விமானத்திற்குள் காத்திருந்தனர். கேனரி தீவுகளின் நேரப்படி அப்போது மாலை மணி 4:24. சில நிமிடங்களுக்கு பிறகு விமான தொழில்நுட்ப வல்லுநர்கள் அங்குமிங்கும் நடமாடியதை கண்டபோது ஏதோ தவறு நடந்துள்ளது என்பது தெளிவாக தெரிந்தது. அவர்களில் ஒருவர் விமானத்தின் கதவை தட்டினார். கதவு திறக்கப்பட்டது. விமானத்தில் ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டது. அரச குழுவின் உறுப்பினர்கள் மீண்டும் விமானத்தை நெருங்கினர். அரசர் 6ஆம் பிலிப் அவர்கள் படிக்கட்டுகளில் ஏறி திருத்தந்தையுடன் இணைந்து விமானத்திலிருந்து வெளியேறினார். தொழில்நுட்ப வல்லுநர்கள் கோளாறை சரிசெய்ய முயற்சிக்கும் வரை இருவரும் விமான நிலையத்தின் ஓய்வறைக்கு சென்றனர். என்ஜின்கள் ஒன்றில் ஏற்பட்ட கோளாறு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த விமானம் பரிசோதனையில் தோல்வியடைந்தது. அப்போதுதான் அரசர் ஸ்பெயின் அரச குடும்பத்தின் அதிகாரப்பூர்வ விமானமான தனது ஃபால்கன் ஜெட் விமானத்தை திருத்தந்தை அவர்களுக்கு வழங்க முன்வந்தார். ஆனால் அந்த விமானத்தின் குறைந்த இருக்கை வசதி காரணமாக அனைவராலும் அதில் பயணிக்க முடியவில்லை. கர்தினால்கள் பரோலின் மற்றும் ஆர்த்திமே, திருப்பீடச் செயலகத்தின் மற்ற 2 மூத்த அதிகாரிகள் மற்றும் திருத்தந்தையின் 2 தனிப்பட்ட செயலாளர்கள் மட்டுமே திருத்தந்தை லியோ அவர்களுடன் பயணம் செய்தனர். மாலை மணி 6:20 அளவில் அரசரின் ஃபால்கன் ஜெட் விமானம் திருத்தந்தையை ஏற்றிக்கொண்டு டேனரிஃபிலிருந்து புறப்பட்டது. அவர் ஒருபோதும் எதிர்பார்த்திராத ஒரு பயணமாக இது அமைந்தது. வத்திகான் குழுவின் ஒரு பகுதி மற்றும் 80க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் உட்பட்ட மீதமுள்ள பயணிகள் விமான நிலையத்திலேயே தங்கி மேட்ரிடிலிருந்து கேனரி தீவுகளுக்கு வரும் மாற்று விமானத்திற்காக காத்திருக்க வேண்டியதாயிற்று. இதன் பொருள் என்னவென்றால் பயணத்திற்கு பிந்தைய வழக்கமான பத்திரிகையாளர் சந்திப்பு அவர்களுக்கு இம்முறை கிடைக்கவில்லை என்பதே. நிச்சயமாக இது திருத்தந்தையின் பயணத்தில் முற்றிலும் ஒரு தனித்துவமான நிறைவாக அமைந்தது கவனிக்கத்தக்கது. என் அன்பர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.